நாம் ஆராதிக்கிற நம்முடைய தகப்பனாகிய தேவன் மகத்துவமான தேவன். அவருடைய மகத்துவத்தை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது அந்த மகத்துவமான மகிமையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த அந்த 500 அவருடைய அனந்த ஞானம் என்கிற தலைப்பில் 330வது சத்தியம் மகத்துவரின் மகிமை, சுப்ரீம் க்ளோரி. ஹல்லேலூயா. மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். The good news is you have already got it. Hallelujah. You have already got the supreme glory. அதை ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நான் வேதத்தை விட்டு விலகுவதில்லை. வேதத்திலிருந்து ஒன்றை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் மெய்யான தாழ்மை. Hallelujah. ஓ thank you master for your goodness. இதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், அருமையானவர்களே, எப்பா உங்களுக்கு தேவையான எல்லாமே 3 காரியங்களிலே அடங்கி இருக்குது. அதை 3ஐயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். எதை தேடணுமா? மகிமையை தேட வேண்டும், கனத்தை தேட வேண்டும், அழியாமையை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 3ஐயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நன்மையும் கிருபையும் தானாகவே உங்களை வந்து அடையும் என்று பவுலுக்கு தந்த வெளிப்பாட்டை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மகிமை, கனம், அழியாமை, க்ளோரி, ஆனர் அண்ட் இம்மார்டாலிட்டி. இந்த 3ஐயும் தியானித்தால் வேதத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுவீர்கள் என்ற பவுலுடைய வெளிப்பாட்டுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கு நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா, அந்த மகிமையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதில் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் தேவன் சொல்லுகிறாரு, என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அக்கார்டிங் டு த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 48 verse 11. ஏசாயா 48:11 என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். தேவன் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு பாருங்க. இது பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டிலே தன்னுடைய வார்த்தையை மாற்றி கொண்டு இருக்கிறாருங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? சாலமன் என்ன கேட்குறா? ஆண்டவர் கேட்குறாரு, சாலமன் உனக்கு என்ன வேணும் கேளுங்கிறார். அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரை ஏராளமாக இருக்கிற இந்த ஜனத்தை நான் விசாரிக்க எனக்கு ஞானம் வேணும்னு கேட்குறான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 3:13 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12-13. உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்போதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருக்க மாட்டான். எதுல? இவன் ஒன்றே தான் கேட்கிறான். அருமையானவர்களே, இதில் நம்முடைய பாடம் நீங்கள் எதை கவனிக்கணும்னா, என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் இந்த சாலமோனுக்கு தன்னுடைய மகிமையையே கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ரைட். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலும் அவர் மன்னிப்பு, தயவு, இரக்கம் இந்த அடிப்படையிலேயே மனுஷனை அணுகினாருங்க. மன்னிக்கிறதுல அவர் வள்ளல், தயவு காட்டுகிறவர், இரக்கம் பாராட்டுகிறவர். என்ன இரக்கம் பாராட்டுறாரு? எப்பா உனக்கு ஞானம் மாத்திரம் போதாது, உனக்கு ஐஸ்வர்யமும் வேணும். ஐஸ்வர்யம் மாத்திரம் போதாது, உனக்கு குளோரி வேணும், ஆனர் வேணும். அப்பதான் நீ சொல்றதை கேட்பாங்க. இது பழைய ஏற்பாட்டு ஸ்டோரி. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. அருமையானவர்களே, அங்கே நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. யோவான் 17:22.
John's Gospel chapter 17 verse 22 told by our complete model, by our master Jesus Christ. உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். You have already got it. நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, the goodest news, the greatest news என்ன தெரியுமா? ஐயா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்னலாம் மகிமையை கொடுத்திருந்தாரோ எல்லாவற்றையும் நீங்கள் அந்த சால்வேஷன் என்கிற பேக்கேஜில் ஏற்கனவே நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அவர் நமக்கு தந்துவிட்ட மகிமையில் அடங்கி இருக்கிற ஆச்சரியமான அனுகூலமான ஆசீர்வாதங்களை நாடி தேடுங்கள் என்று சொல்றாரு. எந்த மூன்றையும் சொல்றாரு? மகிமையையும் கனத்தையும் அழியாமையை நாடுங்கள். இன்றைக்கு மகிமையை மாத்திரம் பார்க்குற அருமையானவர்களே, அந்த மகிமையில் என்னதெல்லாம் அடங்கி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? ஹல்லேலூயா. மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகிமை, அதாவது தனக்கு தேவன் கொடுத்த, தனக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு பாஸ் ஆன் பண்ணிட்டாருங்க. இதை நான் அறிந்தேன் பாருங்க. இயேசு சொன்ன எல்லா வார்த்தையும் எனக்கு மாம்சம் ஆயிற்று. எதை அறிந்தேன்? பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னார் பாருங்க. சரி சார்னு ஏற்றுக்கொண்டேன். எந்த வார்த்தையெல்லாம் எனக்கு மாம்சம் ஆயிற்று தெரியுமா? நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ரைட்? அப்புறம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அதுக்கப்புறம் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதற்கப்புறம் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். இது எல்லாமே, இந்த வார்த்தையெல்லாம் எதனால எனக்கு விசுவாசிக்க முடிந்தது என்றால், பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்த அந்த மகிமையை. அது எந்த மகிமை? சுப்ரீம் க்ளோரி. ஹல்லேலூயா. மகத்துவரின் மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம் அருமையானவர்களே. எப்படிங்க நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? ஹல்லேலூயா. அந்த க்ளோரி என்ன செய்தது தெரியுமா? நான் அதை வாசிக்கட்டுமா? 2 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாயிற்று பாருங்க. அந்த அளவுக்கு அதுதான் மகிமை. எந்த மகிமை? இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதாவாகிய தேவன் சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? நான் இவரில் பிரியமாய் இருக்கிறேன். ஏனென்றால் அந்த மகத்துவமான மகிமையினால் அவர் நிரப்பப்பட்டு இருந்தார். அந்த அதே மகிமையை நம்மேலும் வைத்து நம்மை நிரப்பி விட்டார். அருமையானவர்களே, வேற மற்றவங்க வார்த்தையை விட்டுருங்க, இயேசு சொன்ன வார்த்தையை எடுத்துருங்க. பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமை. அந்த மகிமை என்ன பண்ணிட்டு உன்னை பர்ஃபெக்டட் ஆகிட்டு. இயேசு கிறிஸ்து பிதாவருடைய வாயினாலே அந்த சர்டிஃபிகேட்டை பெற்றார். இவர் என்னுடைய நேசகுமாரன். ஐயா, அந்த அளவுக்கு உங்களை தகுதிப்படுத்துறது அந்த மகிமை. ஆமென். ஓ, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். அந்த மகிமை யார் அனுபவித்த மகிமை? இயேசு கிறிஸ்து அனுபவித்த மகிமை என்று சொல்லி யோவான் 1:14 சொல்லுகிறது பாருங்கள். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 1 verse 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஸோ சிம்பிளாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த ஸ்டாண்டர்டை கொடுத்திருந்தாரோ, எந்த தகுதியை கொடுத்திருந்தாரோ, எந்த எஃபெக்ட் கொடுத்திருந்தாரோ, எந்த சூப்பர் நேச்சுரல் பவர் கொடுத்திருந்தாரோ அதை நீங்களும் நானும் உடையவர்களானோம். அந்த சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங் எப்பொழுது வந்தது? அந்த அமேசிங் கிரேஸ் எப்பொழுது வந்தது என்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுதே வந்து விட்டது அருமையானவர். ஏனென்றால் அப்படி தான் சொல்கிறார், கொடுத்தேன். பிதாவே, நீர் எனக்கு தந்த அந்த குளோரியஸ் மகிமையை, குளோரிய
அந்த சுப்ரீம் குளோரியை நான் இவர்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள், எதிர்த்து நிற்கிறவர்கள் இருப்பதையும் இழந்து விடுவீர்கள். இன்றைக்கு உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறனார். ஆமென். அப்போ பாருங்க, பிதாவானவர் என்ஜாய் பண்ணின மகிமை, குமாரனானவர் என்ஜாய் பண்ண மகிமையை தேவன் நமக்கு அருளிவிட்டார். அந்த மகிமை தான் என்ன செய்தது? நம்மை தகுதிப்படுத்திட்டு. அந்த மகிமை தான் என்ன செய்தது? நம்மை வல்லமைப்படுத்தி விட்டது. எந்த அளவுக்கு வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து, அதை விட பெரிய கிரியைகளை செய்து. ஹல்லேலூயா. தேவனை நாம் வெளிப்படுத்துவதற்காக அருமையானவர்களே, தட் இஸ் த சுப்ரீம் க்ளோரி. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் எனக்கு அந்த பாட்டை கொடுத்தாரு பாருங்க. என்ன பாட்டு? அவர் தண்ணீர் மேலே நடந்தால் நம்ம தண்ணீர் மேலே இஷ்டத்துக்கு விளையாடலாம். அவர் கல்லறையை காலி செய்தால் நம்மால் கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய முடியும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென். அந்த பேக்கேஜில் என்னெல்லாம் இருக்கு பாருங்களேன். யோவான் 20:23 அதையும் இயேசு தான் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்பா, தட் இஸ் த க்ளோரி. ஹல்லேலூயா. என்ன க்ளோரி? சுப்ரீம் க்ளோரி. மகத்துவரின் மகிமையை நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்கும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இரண்டாவது பாருங்க, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ், வாட் அ லவ்விங் டேடி. அது என்னன்னு சொன்னால், ஆபிரகாமிடத்தில் சொன்னார் பாருங்க, ஆபிரகாம் நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். கன ஆனர் அதில் இருக்கு பாருங்க. தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த மகிமையிலே ஆனர் இருக்கு. கனம் அப்படின்னா என்ன பொருள்? ஆனர். ஆபிரகாம் என்ன ஆனர்லாம் பெற்றிருந்தான்? ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்பட எல்ஷடாய் தேவன் வெட்கப்படலைங்க. அந்த ஆனர் உனக்கு உண்டு அருமையானவர்களே. இரண்டாவது என்ன ஆனர்? ராஜாக்கள் அவனுடைய சந்ததியிலே தோன்றினார்கள். அதே ஆனர் உனக்கு உண்டு. விசுவாசியின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். அவனுக்குள் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை ஆனர் பாருங்க. ஹல்லேலூயா. இவை எல்லாமே அருமையானவர்களே தேவன் உங்களுக்கு கொடுத்தருளியுள்ள அந்த மகிமையிலே அடங்கி இருக்கிறது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, மகிழ்ச்சியோடு இருங்க, நடன களிப்போடு இருங்க, குதூகலமாக இருங்க. உற்சாகமான ஆவியை நீங்கள் ஒரு நாள் இழந்து போக முடியாது. ஆமென். சிலர் என்னத்தில் தொலைபேசியில் பேசும்போது எதான் சொல்ல, பிரதர் உங்கள் செய்தியை கேட்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ஒரே ஜாய் பிரதர், ஒரு குதூகலம் பிரதர். பிரதர் உங்கள் சூழ்நிலை மாறிட்டா? இன்னும் மாறல. வர வேண்டியது, நான் சொல்லுவேன் உங்களுக்கு வர வேண்டியது வந்துட்டு, குதூகலம் வந்துட்டு, உற்சாகமான ஆவி வந்துட்டு. ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சற்று நாட்களில் நீங்கள் காண்பீர்கள், உங்கள் பிரச்சனையை தேடியும் அங்கே காணாதிருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். தைரியமாக சொல்கிறேங்க. அது அந்த மகிமையில் ஒன்று தானே. அவன் சொன்னபடி ஆகும் என்பது ஒரு மகிமை அல்லவா? ஹல்லேலூயா. ஓ வாட் a privilege we have. ஹல்லேலூயா. ஓ அடுத்தது பாருங்களேன், மோசேயை எப்படி கனம் பண்ணாரு? ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு ராஜாவுக்கு மேலே சக்கரவர்த்தியாக ஏற்படுத்தவில்லை, அந்த ராஜாவுக்கு தேவனாக்கினேன் என்கிறார். எக்ஸடஸ் 7:1 மோசேயை எப்படி தேவன் கனம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏனென்றால் அதே கனத்தை தேவன் உங்களுக்கு தந்தருளி விட்டார். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ஹல்லேலூயா. That's the honor from heaven. Divinely honored you are. ஆமென். ஐயா, பரலோகம் உன்னை கனம் பண்ணி வச்சிருக்கு. புதுசாக அது ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நீ என்ன செய்யணும்? நீ ஏற்கனவே எந்த கனத்தை உடையவனாக இருக்கிறாய், என்ன மகிமையை உடையவனாய் இருக்கிறாய் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக உனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களே தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு ஒப்பாக புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்கு? தேவன் அந்த மோசேட்ட சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டில், எப்பா உன்னை இந்த ராஜாவுக்கு தேவன் ஆக்கினேங்கிறாரு. உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்தாருங்க. நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்றார.
இஸ் இட் நாட் ஆனரபிள்? அருமையானவர்களே, இஸ் இட் நாட் சுப்ரீம் க்ளோரி டியர்லி பிலவட்? அதனால தான் நான் குதூகலமாக இருக்கிறேன். உங்களோடு பேசும்போது மாத்திரமில்லை, என்னுடைய இருதயத்தில் எப்பொழுதும் பப்ளிங் ஜாய். இஸ் பப்ளிங். ஏன்? நான் தேவர்களாக இருக்கிறேன் என்பதை எனக்குன்னே எடுத்துட்டேன். அந்நிய காரியமாக என்னவில்லை. ஏன் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இல்லை தெரியுமா? தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என்ன ரட்சித்தீங்க, என் பிள்ளைகள் நல்லா இல்லையே. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் என் பிள்ளைகள் ஏன் இன்னும் ரட்சிக்கப்படலை, ஏன் இன்னும் அடிக்ஷனில் இருக்காங்க? அவருடைய பதில் என்ன தெரியுமா? நீ வேதத்தை மறந்தாய், நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்துட்டேங்கிறார். வேதத்தில் எதையா நான் மறந்தேன்? ஒரு 10 வசனம் சொல்கிறேன், நீ அதை சீரியஸாக எடுத்துருக்கியா? நீ பார்க்குறியா? இப்போ சொன்ன பாரு, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், இது தவறாதுன்னு இயேசு சொன்னார். நீ சீரியஸாக எடுத்தியா? நீ யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். இதை எந்த ஊழியக்காரனாவது சீரியஸாக எடுத்திருக்கானா? அருமையானவர்களே, நான் செய்ததை செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னாரே. யாராவது அதை பிரசங்கம் பண்ணுறாங்களா? மெடிடேட் பண்ணுறாங்களா? டிஸ்கஷனே கிடையாது இந்த வசனங்களுக்கெல்லாம். பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. அருமையானவர்களே, உங்களால் கூடாத காரியம் ஒன்று வராது என்று சொன்னார். வேற என்ன சொன்னார்? உலகத்திற்கு உப்புனார், உலகத்துக்கு ஒளினார். இன்றைக்கி இருக்கிற ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இயேசு சொன்ன இந்த 10 வார்த்தைகளுக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. தேவனுடைய வார்த்தையை மறந்து போகாதார்கள். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பார்த்து சொல்கிறாருங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ஏன்? தட் இஸ் த க்ளோரியஸ். என்னது? தட் இஸ் த சுப்ரீம் க்ளோரி. ஹல்லேலூயா. அதுதாங்க மகத்துவரின் மகிமை. ஓ தேங்க்யூ லார்ட், வாட் அ லவ்விங் டேடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, ஏனென்றால் தேவன் நம்ம மிகவும் உயரமான ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறார். மனித அறிவு கெட்டாத உயரத்தில் வைத்திருக்கிறார். என்னவாக வைத்திருக்கிறார்? தேவர்களாக வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ரெஃபரன்ஸ் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டிலேயும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது நாம் எதை தேட வேண்டுமா? அழியாமையை தேட வேண்டும். இம்மார்டாலிட்டியை தேடணுங்க. அந்த வசனத்தை நான் திரும்ப ஒரு நேரம் வாசிக்கிறேன், உங்களுக்கு உதவும் பாருங்கள். எந்த வசனம் என்றால் ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனம். பவுல் பஞ்சு பண்ணுறார். எப்பா இந்த 3லையும் ஃபோக்கஸ் பண்ணு. எதுலெல்லாம்? மகிமையையும் கனத்தையும் அறியாமையையும் நாடுங்கள். சீக் தீஸ் 3 அப்படின்னு என்ன அர்த்தம்? சீரியஸாக இருந்தே அர்த்தம். அந்த வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 2:7வது வசனத்தில், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும், முதலாவது கனத்தையும் அழியாமையும் நாடுங்கள். மகிமையை குறித்து பார்த்தோம், கனத்தை குறித்து பார்த்தோம். இப்போ அழியாமையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். அருமையானவர்களே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பாருங்கள், ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம் மிக முக்கியமான வசனம். நோட் இட் டவுன். அந்த நம்பரையாவது ஞாபகம் வச்சுடுங்க. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. நமக்கு பாவமும் கிடையாது, சாவும் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஏன்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அதுக்கு மரணம் கிடையாது, டெத்து கிடையாது. டெத்துக்கு காரணம் என்னங்க? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு காரணம் என்ன? நியாயப்பிரமாண கட்டளைகள். நியாயப்பிரமாண கட்டளைகள் இல்லை என்றால் பாவம் கிடையாதுங்க. இட் வாஸ் எரடிகேட்டட் 2000 years பேக் ஆன் த கால்வரி கிராஸ். ஐயா, கல்வாரி சிலுவை மேட்டில் என்ன செஞ்சாருங்க? உங்களுக்கும் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கு இடையிலே நடுச்சுவராக இருந்து கொண்டிருந்த அந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் என்ன செய்து கொண்டிருந்தது? உங்களுக்கும் அவருக்கும் பகையை உண்டாக்கிட்டு, என்மிட்டியை உண்டாக்கிட்டு இருந்தது. பார்த்தாரு, வேரோட புடுங்கிட்டாருங்க. எபேசியர் 2:14, 15, 16 என்ன சொல்றாரு?
எப்பா மனுக்குலத்திற்கும் தேவனுக்கும் பகையை உண்டாக்கி நடுச்சுவராக இருந்த மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளை தகர்த்தார், கொன்றார், ஒழித்தார். இதை விட எக்ஸ்பிளிசிட்டாக எழுதவே முடியாதுங்க. அதைத்தான் பவுல் சொல்கிறாரு. இப்போ பாவமும் கிடையாது, மரணமும் கிடையாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை அவர் பிடுங்கி எறிஞ்சிட்டாருங்க. சீரியஸாக வாசிங்க, ரூம் போட்டு தியானிங்க. ஏதா எபேசியர் 2:14-15 வேறு என்னங்க செஞ்சார் அவர் சிலுவையில்? அதைத்தான் ஃபோக்கஸாக செஞ்சார். இதானப்போ உனக்கு பிரச்சனை. நியாயப்பிரமாணம் கட்டளைகளை மீறுகிறதுனால ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளக்கூடிய உச்சபட்ச தண்டனை ஆகிய அந்த மரணத்தை அவர் ருசி பார்த்தார். எனவே நமக்கு மரணம் கிடையாது அருமையானவர்களே. எஸ், இது பவுல் சொல்றார். எதை சொல்றாரு? இம்மார்டல் லைஃப்பை பற்றி பவுல் சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு சொல்லட்டுமா? எப்பா ஏன் மாம்சத்தையே கொடுத்துட்டானே, உனக்கு சாவாமைய தரமாட்டானா? அல்லேலூயா. ஐயா, இதை விசுவாசித்த நாள் முதற்கொண்டு என்னுடைய சரீரத்தில் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வந்துட்டு, என் கால்கள் மான்கால்களைப் போல பலன் அடைந்து விட்டன. அப்புறம் என்ன நடந்தது? என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆயிற்று. அல்லேலூயா, ஆமென். இயேசு சொன்ன வார்த்தையை வாசித்து நான் முடிப்போமா? யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 6வது அதிகாரம் 58வது வசனத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து தியானிங்க. என்ன நடக்கும் தெரியுமா? இந்த இம்மார்டல் லைஃப்பை நீங்கள் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிவிடும். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6:58. வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்னைக்கும் பிழைப்பான். Is it not so important, dearly beloved? Very, very important. ஏன் சொன்னவர் யாருன்னு பார்த்தேன்ப்பா, நான் அப்படியே நம்பிட்டேன். அதே இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியம் சொல்கிறார் பாருங்க. இதை குறித்து யோவான் 5:24 The book of John's Gospel chapter 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேங்கிறாரு. இந்த வசனத்தையும் நீங்கள் தியானிக்கிறதே இல்லை, தூக்கி தூர போட்டுட்டீங்க. ஆண்டவர் உங்கள் பிள்ளையை கண்டுக்கிறதே இல்லை. இன்றைக்கி மனம் திரும்புங்கள் அருமையானவர்களே. ஆமென். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அந்த சுப்ரீம் குளோரியை குறித்து ஊழியர்கள் நீங்கள் தியானிங்க. நீங்கள் தியானித்து உங்கள் சபையாருக்கு பேசுங்க. அது யாருடைய மகிமை? மகத்துவமான இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை. பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். அந்த குளோரியஸ் லைஃபுக்கு நான் உங்களை அழைக்கிறேன் அருமையானவர்களே. இந்த சத்தியங்களை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் சுத்த மனசாட்சியை பெறுவீர்கள். சுத்த மனசாட்சியோடு தான் 90% பீப்புள் வாழ்கிறீங்க. ஸோ உங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதமடைகிறது. அப்போது நீங்கள் என்னுடைய செய்தியை கேட்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே தோன்ற வேண்டிய மாற்றம் லகுவாக நடக்கும். லகுவான மாற்றம், எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். இந்த புக்கை நான் 10 நேரம் படிச்சிருக்கேங்க. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் நடத்துகிற ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் கல்லூரியில் இது ஒரு டெக்ஸ்ட் புக்குங்க. லகுவான மாற்றம். இந்த ப்ராசஸில் நீங்கள் போகுவீர்கள் என்றால் யூ ஷால் லிவ் இன் காட்ஸ் பெஸ்ட். தேவனின் மிக சிறந்ததில் வாழுவீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவனுடைய ஆவியானவர் தாமே தந்தருளுவாராக. என்னோடு இணைந்து கொள்ளுங்கள், என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்னோய் வந்து பாருங்கள் என்று அர்த்தம் இல்லை. என்னை தொலைபேசியில் அழையுங்கள் என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் என்னிடத்தில் என்னெல்லாம் கேள்வி கேட்க வேண்டும் என்று மனதிலே தோன்றுகிறதோ அத்தனைக்கும் வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை கேட்டால் போதுங்க, உங்களோடு தேவன் முகமுகமாக பேசுவார். உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம், வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம்தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் A.S. சிங் அவர்கள் வழங்கும்
தேவ செய்தி. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.